5 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம், இந்த 5 வாக்கியங்களை இந்த அவயவமாக கொண்டது அனுமானம் என்று நையாயிகர்களுடைய பட்சம். இவெல்லாம் நையாயிகன்னு வைசேஷிகனும். நியாய மதத்தை சேர்ந்தவன் தான் நையாயிகன், வைசேஷிக மதத்தை சேர்ந்தவன் வைசேஷிகன். இவ 2 பேரும் மோரல்ல சேமா இருக்கும் அவ கொள்கைகள் எல்லாமே. வையாயிக மதம் கணாதர் அப்படிங்கிறவரால பண்ணப்பட்டது. நையாயிகன் நியாய மதம், அது கௌதமரால. இவாளுதான் தார்க்கிகர்கள். இந்த நையாயிகன் தான் தார்க்கிக. எப்பவுமே அவ தர்க்கத்தாலேயே சாதிக்கிறதுக்கு முயல்வா. பிரத்யட்சமா ஒரு விஷயத்த பார்த்தா கூட, பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த கூட அவ ஒத்துக்க மாட்டான். அது அனுமானத்தால சாதிக்கணும். பிரத்யட்சத்தால ஒத்துக்கிறது அவளுக்கு விருப்பமே இருக்காது. அனுமானத்தினால சாதிக்கணும். இந்த மாதிரி இருக்கப்பட்டவா நையாயிகர்கள். அது உங்களுக்கு நிறைய ஸ்ரீபாஷ்யத்துல வரும். இப்போ இவா அந்த ஒரு வாக்கியத்துல 5 அவயவங்களும் இருக்கணும்னு சொல்றவா இவா. பிரதிஜை, ஹேது, உதாரணம் 3 வாக்கியங்கள் அவயவமாக கொண்டதுன்னு சொல்றது மீமாம்சகர்களுடைய பட்சம். உதாரணம், உபநயம் என்று 2 வாக்கியங்கள் அவயவமாக கொண்டது அனுமானம்ங்கிறது பௌத்தர்களுடைய மதம். நம்முடைய மதத்திலோ எனில், இப்ப நம்ம பட்சத்துலாம் என்னன்னா, அதெல்லாம் ஒரு நியமமே கிடையாது. சில இடங்களில் 5 அவயவங்கள், சில இடங்கள்ல 3 அவயவங்கள், சில இடங்கள்ல 2 அவயவங்கள் கொண்டது அனுமானம் என்று கொள்கிறோம். ஆகையால் இதில் ஒரு நியமம் இல்லை. எத்தனை இருந்தாலும் போறோம், நம்ம சாதிச்சுடுவோம். வெறும்னு புகை இருக்கு அப்படின்னா அங்க நெருப்பு இருக்குன்னு சாதிச்சுடுவோம். இந்த மாதிரி நமக்கெல்லாம் அவயவங்கள் 2 இருந்தாலும் போறோம், 3 இருந்தாலும் போறோம், 5 இருந்தாலும் ஓகே அப்படின்னு நியமம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற. உதாரணம், உபநயம் என்னும் 2 வாக்கியங்களாலே வியாப்தியும் பட்ச தர்மத்தையும் சித்திப்பதால் புத்தி கூர்மை உடையவர்களுக்கு அனுமதி ஏற்படுவதற்கு இந்த 2 அவயவங்களே போதும். இதெல்லாம் நம்ம பட்சம். ஒரு இது இருந்தாலே நம்ம அனுமானிச்சிடுவோம் விஷயத்த. ஏற்கனவே நமக்கு உதாரணம் பார்த்து பார்த்து பழகிருந்தோம்னா, நம்ம ஒரு இடத்துல அதே இது அந்த சபக்ஷத்துல இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இடத்துல எங்கேயாவது பார்த்துட்டோம்னா உபநயம் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு கன்க்ளூஷனே வந்துருவோம் அப்படின்ட்டு. அதனால நமக்கெல்லாம் இந்த 5 வாக்கியங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நமக்குன்னா நம்மளுடைய விசிஷ்டாத்வைதிகள் எல்லாருக்குமே அந்த நியமம் இல்லைங்கிறது நமது கொள்கை. ஆக முற்கூறியபடி 5 அவயவங்களுடைய புகை முதலான நல்ல ஹேத்துக்களே நெருப்பு முதலான சாத்தியங்களை அனுமானம் செய்கின்றன. அது பொதுவா 5 வேணும். ஆனா 3, 2 எதுவா இருந்தாலும் அந்த நல்ல ஹேத்துவா இருந்ததுன்னா அது சாத்தியங்களை அனுமானம் செய்கின்றன. நல்ல ஹேத்து அப்படிங்கறதுனால புகை போல் இருக்கும் தூசி படலத்தால் நெருப்பை அனுமானம் செய்ய முடியாது என விளங்கும். அது அன்னைக்கே சொன்னேன். ஒரு இந்த மாதிரி மாடுகள்லாம் ஓடும் பொழுது தூசி அப்படியே தூசி படலாம் போகும். நிறைய இந்த நார்த் இந்தியால எல்லாம் காமிப்பா. துவாரகா பகுதிகள் எல்லாம் அங்கெல்லாம் மாடுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். கொட்டகாயில இருந்து அதுகள் எல்லாம் அவுத்து விட்டா அதுகள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓடும். ஓடுறத காமிப்பா. அப்ப அந்த ரோடுகள்லாம் தார் ரோடும் போட்டிருக்க மாட்டா, புழுதியா இருக்கும், மண் ரோடா. அது ஓடும்போது புழுதி மண்டலம் அப்படியே பெருசா அப்படியே அந்த தூசி மண் கால்பட்ட தூசி அப்படியே இதுவாகும். அந்த தூசி படலத்தினால தூரக்கேந்து பாக்கலாம் ஏதோ புகையா அங்க புகையிற மாதிரி இருக்கும். ஆனா அது நெருப்பு தூரக்கேந்து பார்த்துட்டு நெருப்புன்னு அனுமானம் செய்ய முடியாது. அங்கெல்லாம் என்ன வந்துருக்குன்னா அது உபாதி. புகையை பார்த்து நெருப்புங்கிறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அங்க தூசி அங்க எல்லாம் புழுதியினால உண்டாகக்கூடிய புகை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நல்ல ஹேத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல. இப்ப இந்த மாதிரி புழுதியை பார்த்து இப்ப நம்ம புகைன்னு சொல்ற மாதிரி 5 ஆபாச ஹேத்து துஷ்ட ஹேத்துக்கள் 5 வகை இருக்கும். புழுதியை பார்த்து நம்ம நல்ல ஹேத்து அது அங்க புகைன்னு நம்ம எப்படி ஒரு இது நினைக்கிறோமோ, தவறாக நினைக்கிறோமோ, அந்த மாதிரி ஹேத்துக்கள்லயே 5 விதமான துஷ்ட ஹேத்துக்கள் இருக்கு. அதுக்கு ஹேத்துவ ஆபாசங்கள் அப்படின்னு பேரு, அல்லது துஷ்ட ஹேத்துக்கள்னு பேரு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஹேத்துக்களை போல மேலெழ தோன்றி உண்மையில் நல்ல ஹேத்துக்கள் அல்லாதவையாகையாலே ஹேத்துவ ஆபாசங்கள் எனப்படும். துஷ்ட ஹேத்துக்கள் அப்படின்னு ஹேத்துவ ஆபாசங்கள்னாலே உங்களுக்கு ஒரு எஸ்ஸே வரும். ஹேத்து ஆபாசங்கள் பற்றி அல்லது துஷ்ட ஹேத்துக்கள் இது பற்றி ஒரு
கட்டுரை வரைக அப்படின்னே வரும். இப்போ அந்த இது 5 வகை இருக்கு. இந்த துஷ்டஹேத்துங்கிறது 5 வகை இருக்கு. அதுல என்னன்னா அசித்தம், விருத்தம், அனைகாந்திகம், வியபிச்சாரி அப்படிங்கிறது அனைகாந்திகம், பாதிகம், அதுக்கப்புறம் சத் பிரதிபக்ஷம். 5 இந்த மாதிரி துஷ்டஹேத்துக்கள் 5 வகை இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே அனுமான வாக்கியங்களா நிறைய வரும். அசித்தம் அப்படின்னா என்னன்னா அந்த ஹேத்துவே சித்திக்காது. அசித்தம், சித்தம்னா என்னது? சித்திக்கிறது. சித்தம்னா என்னது? சித்திக்கிறது அப்படின்னா அது கிடைக்கிறது, இருக்கிறதுன்னு அர்த்தம். அசித்தம்னா ஹேத்துவே சித்திக்காது, ஹேத்துவே உங்களால நிரூபிக்க முடியாது, அதுதான் அசித்தம்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்டது முதல்ல அசித்தம்னு சொல்லப்படுது. அது இங்க இப்ப சொல்ல போறது எல்லாமே ஹேத்து ஆபாசங்கள், அப்படின்னா துஷ்ட ஹேத்துக்களா இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் டைப் என்னன்னா அசித்தம். அந்த அசித்தத்துல 3 இருக்கு. இந்த பாருங்க, முதல்ல இந்த அசித்தத்துல ஸ்வரூப அசித்தம், ஆශ්‍රய அசித்தம், வியாபியத்துவ அசித்தம் அப்படின்னு 3 விதம் இருக்கும். இந்த அசித்தத்துல 3 விதம். அது என்னன்னா ஸ்வரூப அசித்தம், ஆශ්‍රய அசித்தம், வியாபியத்துவ அசித்தம் அப்படின்னு இருக்கு. இப்ப என்னன்னா இப்ப ஸ்வரூப அசித்தம், ஸ்வரூபமே சித்திக்காது. இப்ப பாருங்க, இது என்னன்னா இதுக்கு இந்த பிரமாணம், இந்த அனுமான வாக்கியம் எடுத்திருக்கார் பாருங்க. ஜீவன் அனித்யன், கண்ணாலே அறியப்படுபவன் ஆகையால் குடம் போல. இதுல எது பட்சம், எது சாத்தியம், எது ஹேது, எது திருஷ்டாந்தம்? ஜீவன்றது பட்சம், கரெக்ட். அனித்யன்றது சாத்தியம், கரெக்ட். கண்ணாலே அறியப்படுவகையால் அப்படின்றது ஹேது, கரெக்ட். அப்புறம் குடம் போல்ங்கிறது திருஷ்டாந்தம். ரைட், கரெக்ட். இது ரொம்ப சரியா சொல்லியிருக்காவா. இப்போ ஜீவனிடத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறோம். இந்த அனுமானத்துல ஜீவனிடத்துல சாதிக்கப்படுறது, அதனால ஜீவன் தான் பட்சம். என்ன சாதிக்கப்படுறதுன்னா ஜீவனை போய் அனித்யன் அப்படின்னு சாதிக்கிறோம். இது ஒரு வாக்கியம் தான். இதை உடனே நம்ம தப்பா ரைட்டான்னு இப்பவே சொல்லக்கூடாது. அவன் என்ன சாதிக்க முற்படுறான்னா ஜீவனை அனித்யன்னு சாதிக்கிறான். சரியா? அப்ப சாத்தியம் அனித்யன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம், என்ன ஹேத்து சொல்லிட்டான்னா கண்ணாலே அறியப்படுபவன் ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு குடம் போல ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றோம். குடம் கண்ணால அறியப்படுபவன், குடத்தெல்லாம் கண்ணால நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த வாக்கியத்துல என்ன தப்பு இருக்கு? இது இப்ப பட்சம் ஹேத்து சாத்தியம்லாம் சொல்லியாச்சு. இது அசித்தத்துல கொண்டு போறோம். அசித்தம்னா அது ஹேத்து துஷ்ட ஹேத்துன்னு இந்த இடத்துல அந்த கேட்டகரியில இதெல்லாம் அந்த வாக்கியம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல என்ன துஷ்ட ஹேத்துனா கண்ணாலே அறியப்படுபவன் ஆகையால் அப்படிங்கறது ஹேத்து. இது ஜீவன்கிற பட்சத்துல போய் இது பொருந்துமான்னு பாக்கணும். பொருந்துமா? பொருந்தாது மேடம். இல்ல பொருந்தாது, பொருந்தாது. ஏன்னா ஜீவனை கண்ணால பார்க்க முடியாது. அப்போ இந்த ஹேத்து நிக்காது, பட்சத்துல போய் நிக்காது. இப்ப இந்த கண்ணாலே அறியப்படுபவன் ஆகையால் இவன் அனித்யன் அப்படிங்கிற இந்த ஹேத்து இந்த பட்சத்துல நிக்காததுனால இந்த சாத்தியமும் பலிக்காது. ஜீவன் நித்தியன் முதல்ல. ஆனா அதுக்கு அவன் சொல்ற ஹேத்து பட்சத்து ஜீவன் இடத்துல அது பொருந்தவே பொருந்தாது. கண்ணால அறியப்படுபவன் ஆகையால்ங்கிறது பொருந்தாது. திருஷ்டாந்தம் வேணா கண்ணால அறியப்படலாம். குடம்ங்கிறது கண்ணால அறியப்படக்கூடிய வஸ்துவா இருக்கலாம். அவன் திருஷ்டாந்தத்தை அப்படி காமிக்கலாம். ஆனா அது ஜீவன் இடத்துல, ஜீவன் ஆகிற பட்சத்துல அது நிக்கவே நிக்காது. அந்த ஹேத்து போய் நிக்கவே நிக்காது. அதனால அந்த திருஷ்டாந்தமே தப்பாச்சே. குடம் கண்ணால அறியப்படுறதுக்கு தானே. பட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்படி இல்ல, நீங்க ஹேத்துவ தான் பாக்கணும். இந்த எப்பவுமே திருஷ்டாந்தம் புகை இருக்கிற இடத்துல உங்களுக்கு நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப குடம் கண்ணால அறியப்படுதா இருக்கு. அப்ப அதனால அது குடம் கண்ணால அறியப்படுறதுனால அது அனித்தியம், அது உடைஞ்சிடும். அந்த இதெல்லாம்
உடம்பெல்லாம் அது உடைய தப்பா சொன்னதுனால இதுவும் ரைட். ஓகே, அது முதலே தப்பு. அது அந்த முதல் வாக்கியம், அதனால திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, புரிஞ்சுது. குடம் குடம்ங்கிற திருஷ்டாந்தம் அவன் சரியா எடுத்திருக்கான். ஆனா இந்த இடத்துல அவன் காட்டின ஹேத்து ஆபாச ஹேத்து. இது ஜீவன் கிட்ட போய் பொருந்தாது. இந்த கண்ணாலே அறியப்படும் தன்மை ஜீவனுக்கு பொருந்தாது. அதை வச்சுட்டு அவன் ஜீவனுக்கு அனித்தியத்துவத்தை சாதிக்க முற்படுறான். அப்போ அவன் தப்பான ஹேத்துவை எடுத்ததுனால அந்த சாத்தியமும் பலிக்காது. இது அசித்தம்ங்கிற கேட்டகரியில வரும். அதான் இங்க சொல்றார். இங்கே ஹேத்து கண்ணாலே அறியப்படுவனா இருக்கை என்பது இதுதான் ஹேத்து. இது பட்சமாகிய ஜீவன் இடத்துல இல்ல. ஏனெனில் அவன் கண் முதலான இந்திரியங்களால் காணப்படுபவன் அன்றே. ஹேத்துவனுடைய ஸ்வரூபமே பட்சத்துல இல்லாமையினால இது ஸ்வரூப அசித்தம் ஆகிறது. ஹேத்து அந்த பட்சத்திலேயே இல்ல, பொருந்தாததுனால இங்க ஸ்வரூப அசித்தம்ங்கிறது இந்த இதுக்கு வருது. அடுத்தது ஆசிரிய அசித்தம். இப்ப ஸ்வரூப அசித்தம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அது அந்த ஹேத்து ஒரு சின்ன சொல்லுங்க மேடம், ஒரு சின்ன டவுட். இந்த இடத்துல பாடபேதம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இங்க ஜீவன் அனித்தியன்னு போட்டிருக்கு. ஆனா ஆல்குண்டான் சுவாமி இங்கிலீஷ்ல பார்த்தா ஜீவன் எட்டர்னல், அதாவது நித்தியன்னு போட்டிருக்கு. பாடபேதம் ஏதாவது இருக்கா இதுல இந்த இடத்துல? இல்ல அனித்தியன் தான் அவன் கொண்டு வரான். அந்த இடத்துல அவனோடது என்னன்னா ஜீவனை இந்த மாதிரி கண்ணால அறியப்படுபவன் ஆகையால் அவன் அனித்தியன்னு சொல்லிட்டு வரான். ஜீவனை அனித்தியன்னு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நீங்க அந்த இடத்துல அவன் நித்தியன்னு சொன்னாலும் அனித்தியன்னு சொன்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்னும் சாதிக்க அங்க ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்ப ஹேது தான் உங்களுக்கு ஆபாச ஹேத்துவா இருக்கு. ஹேத்துவதான் பட்சத்துல நிக்காது. இந்த ஒரு விஷயம் நீங்க நிரூபிச்சா போதும். பாடபேதம் அந்த அனித்தியன் நித்தியன்கிற விஷயத்துல நீங்க அதை பொருட்படுத்த வேண்டாம். ஜீவன் நித்தியமா இருந்தாலும் அனித்தியமா இருந்தாலும் கண்ணால அறியப்படுபவன்னாலே அது பொருந்தாது. ஜீவன் இடத்துல இந்த ஹேத்து பொருந்தாது. சோ சாத்தியத்தை பொருந்தாது. அதனால இப்போ இந்த பட்சத்துல இந்த ஹேத்து நிக்காது. இந்த ஹேத்துனுடைய சொரூபம் இந்த பட்சத்துல போய் நிக்காது, ஜீவன் இடத்துல பொருந்தாது. அதனால இது ஸ்வரூப அசித்தம். இதுக்கு ஸ்வரூப அசித்தம். இந்த ஹேத்துனுடைய ஸ்வரூபம் இங்க பொருந்தாது. அதுக்கப்புறம் ஆசிரிய அசித்தம். ஆசிரிய அசித்தம்ங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, ஆகாசத்துல முளைத்த தாமரை பூ நறுமணம் உள்ளது, தாமரை பூவாய் இருப்பதால் ஜலத்தில் உண்டான தாமரை பூவை போல. இதுல என்னெல்லாம் இருக்கு? இப்ப பட்சம் எது, சாத்தியம் எது, ஹேது எது, திருஷ்டாந்தம் எது? ஆகாசம் பட்சம். ஆகாசமா? ஆகாசத்தில் முளைத்த தாமரை பூ அது பட்சம். ஓகே. அப்புறம் நறுமணம் உள்ளது அப்படிங்கிறது ஹேத்து. சாரி, சாத்தியம். சாத்தியம் சாத்தியம். ஓகே. தாமரை பூவாய் இருப்பதால் அப்படிங்கிறது ஹேத்து. சரி. அப்புறம் ஜலத்தில் உண்டான தாமரை பூவை போலங்கிறது திருஷ்டாந்தம். ஓகே ஓகே, சரியா சொல்லியிருக்கேன். யார் சொன்னது இத? மாலா ராமானுஜம். உங்க நேமே இல்ல. மாலா ராமானுஜம் இருக்குமே மேடம். இல்ல அந்த நேமே இதுல தெரிய மாட்டேங்குது. இதுல தெரியல எனக்கு. ரைட், கெஸ்ட் யூஸ் வந்திருக்கு. ஓகே, இப்ப இது சரியா இருக்கு. இவ சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. இந்த பட்சம் அந்த தாமரை பூ, ஆகாசத்தில் முளைத்த தாமரை பூ, அதுதான் பட்சம். அதுல நறுமணமா இருக்கு அப்படிங்கிறது சாத்தியம், கரெக்ட். அது தாமரை பூவா இருப்பதால்ங்கிறது ஹேத்து. ஜலத்துல உண்டான தாமரை பூவை போல அப்படிங்கிறது திருஷ்டாந்தம். இப்ப ஜலத்துல உண்டான தாமரை பூ வாசனையா இருக்கும், நறுமணம் உள்ளதா இருக்கும். சரியா? அதுதான் இப்ப திருஷ்டாந்தம் நமக்கு இங்க அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். திருஷ்டாந்தம் சரியாதான் கொடுக்கலாம். ஜலத்துல உண்டான தாமரை பூ நறுமணம் உள்ளதாதான் இருக்கும். நமக்கு அந்த ஹேத்துவ பார்க்கணும், அந்த பட்சத்தையும் பார்க்கணும். பட்சம்ங்கிறது ஆகாசத்துல முளைத்த தாமரை பூ. அப்படி ஒரு புஷ்பமே இருக்காது இல்லையா? ஆகாச தாமரைன்னு ஒரு வஸ்துவே கிடையாது. அதெல்லாம் இல்லாத வஸ்துக்களுக்கு சொல்லுவோம். முயல் கொம்பு, ஆகாச தாமரை அப்படிங்கறதெல்லாம் ஒரு இல்லாத வஸ்துவை நம்ம சாஸ்திரத்துல சொல்றதுக்கு அதெல்லாம் எக்ஸாம்பிளா வச்சுப்போம். அதனால ஆகாசத்துல முளைத்த தாமரை பூ அப்படிங்கிறது அந்த பட்சமே கிடையவே கிடையாது.
சரி, அப்படிப்பட்ட தாமரை பூவே கிடையாது. அதனால அது தாமரை பூவா இருப்பதால் அப்படிங்கிற அந்த ஹேத்து அந்த பட்சத்துல அந்த பட்சமே இல்லாததுனால ஆசிரியம், பட்சம்ங்கிறதுதான் ஆசிரியம். அப்படி ஒரு ஆசிரியமே இல்லாத இடத்துல ஒரு ஹேத்துவ சொல்லிட்டு அந்த விஷயத்தை சாதிக்கிறதுங்கிறது அது என்னன்னா அது தவறான ஒரு சாத்தியமாக முடியறது. அதனால அந்த தாமரை பூவா இருப்பதால் அப்படிங்கிற ஹேத்து எந்த தாமரை பூல போய் சேரும்? ஜலத்துல உண்டான தாமரை பூல வேணா சேரும். ஆகாச தாமரை பூன்னு ஒரு இல்லாத தாமரையில அது சேர அந்த ஹேத்து போய் சேர முடியாது. அதனால ஆசிரிய அசித்தம் அப்படின்னு சொல்லப்படும். அதான் இங்க என்ன சொல்றாருன்னா, இங்கு பட்சம் ஆகாசத்துல முளைத்த தாமரை, இப்படிப்பட்ட தாமரையே இல்லை. ஹேத்துவுக்கு ஆசிரியமான பட்சம் இல்லாததுனால ஆசிரிய அசித்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப ஸ்வரூப அசித்தம் பார்த்துட்டோம், ஆசிரிய அசித்தம்